இப்ப பொதுவா இப்ப இந்த கிட்டார புடிச்சுட்டு இந்த மாரி கல்ச்சரல்லாம் போம்போது கண்டிப்பா கேர்ள் ஃபிரெண்ட்ஸ்லாம் அதிகமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அத நான் கேட்டுக்கிறேன். அப்படிதான் இருக்கா ப்ரோ? இல்ல அந்த ப்ரோ மாரிலாம் இல்ல. உண்மைய சொல்லுங்க ப்ரோ. ஏன்னா இப்ப நான் ரொம்ப உண்மையா சொல்றேன். அ எனக்கு வந்து என் கேர்ள் ஃபிரெண்ட் வந்து மியூசிக். நான் வந்து நான் கூட எனக்கு ஏதோ கேர்ள் ஃபிரெண்ட் வேற யாரோ சொல்ல வராங்கன்னு நெனச்சேன். இல்ல எனக்கு என் கேர்ள் ஃபிரெண்ட் வந்து மியூசிக். ஏன்னா நான் முழு நேரமும் ஆக்சுவலா காலேஜ் அதிகமா போக மாட்டேன். நான் வந்து முழு நேரமும் ஸ்டுடியோல தான் இருப்பேன். அண்ட் ஐல் பி ஹேவிங் கான்ஸ்டன்ட் ஒர்க். அண்ட் என்னை சுத்தி என் பாய்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ ஐல் பி ஒர்க்கிங் கான்ஸ்டன்ட்லி. ஏன்னா காலேஜ் கல்ச்சுரல்ஸ்னா மட்டும்தான் நான் வெளில போவேன். பட் அதர் தன் தட் ஐல் பி ஒர்க்கிங் அண்ட் ஐ ஃபீல் லைக் தட்ஸ் மை ப்ரையாரிட்டி ரைட் நவ். இல்ல எனக்கு என்னன்னா, நீங்க வந்து காலேஜ் போமாட்டீங்க. அப்ப வேற வேற காலேஜ் போம்போது கண்டிப்பா அட்ராக்ஷன் எல்லாம் உங்க மேல தான் இருக்கும். ஏன்னா நீங்க பாடுனாலே ஹிட்ன்னு சொல்றாங்கல்ல. சோ ஒரு பாட்டு பாடுனா இந்த பாட்டு நாங்க வந்து பேண்டா நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த பாட்டு பாடுனாலே நாங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிருவோம்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமா ஆமா. சோ அப்ப அந்த பாட்டு பாடும்போதெல்லாம் ஓவரால் எல்லா அட்டென்ஷன் உங்க பக்கம் தான் திரும்பும். அது மாதிரி ஏதாவது வந்திருக்குமே ப்ரோ அப்ரோச்சஸ்ல. அந்த மாதிரின்னு சொல்ல முடியாது. பட் அப்ரிசியேஷனா வந்திருக்கு. லைக் நல்லா பாடுனீங்க, கிரேட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ மற்றபடி ஐயோ நீங்க தான் அப்படி இப்படிலாம் இல்லை. அவ்வளோ சீன்லாம் இல்லை நமக்கு.